இந்த உலகத்தில் செல்வம் செல்வாக்கு எல்லாமே டெம்பரரி தான். ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துறாரு, அவங்க ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபராக வந்துட்டாங்கன்னு வைங்க. அந்த நபர் என்ன செய்யணும்? உத்தமமாய் நடந்து திக்கற்ற பிள்ளைகள் ஏழைகளுக்கு நன்மை செய்யணும். ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, நம்ம சொன்னால் 4 பேர் கேட்பாங்க, நம்மளை 4 பேர் மதிக்கிறாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களை ஒடுக்கிறது, அவங்களுக்குரிய நன்மைகளை அபகரிக்கிறது, அவங்களை துன்மார்க்கமாய் நடத்துறது, அவங்களை அதிகாரம் பண்ணி அவங்கள அடக்கி அவங்கள மனசு வலிக்கிற மாதிரி நடக்கிறது, அநியாயமாக அவங்கள போட்டு துன்பப்படுத்துறதுன்னு அக்கிரமம் ஓயாத அக்கிரமத்தை பண்ணினா ஆண்டவர் பொறுமையாக இருப்பாரா? கட்டாயம் இருக்க மாட்டார். கொண்டல் காற்று ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி நபர்களுக்கு தான் அந்த அவன் போய்விடுவான் அப்படின்னா, அந்த மாதிரி துன்மார்க்கமான மனிதர்களை அடித்து கொண்டு போக தூரமாய் தூக்கி கொண்டு போய் போடத்தான் கொண்டல் காற்று வருது. ஆண்டவரே அந்த காற்றை அனுப்புவார். அவங்க ஸ்தலத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. உயர்வான மாட மாளிகைகள், வீடு வாசல் எல்லாம் கொடுத்துருப்பாரு, உயர்த்தி வச்சிருப்பாரு. அவன் ஒரு காலத்தில் நல்லவனாக இருந்திருக்கலாம், ஒரு வேளை கொடுத்தா நல்லவனாக இருப்பான்னு நினச்சி கொடுத்துருப்பாரு. இவன் புத்தி மாறி போய் அக்கிரமத்து மேலே அக்கிரமம், துன்மார்க்கத்து மேலே துன்மார்க்கம், ஏழை எளிய மக்கள் திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கிறத பார்த்தா ஆண்டவர் பொறுமையாக இருக்க மாட்டார், பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார். அதுக்கு தான் அந்த கொண்டல் காற்று வருது. துன்மார்க்கமாய் நடந்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த காற்று வரும். இருந்த இடம் தெரியாமல் போயிடுவார்கள். அந்த மாதிரி நபர்கள் தான் போவாங்க. நன்மை செய்து உத்தமமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு செல்வாக்கை கொடுத்து நீங்கள் பேசினா 4 பேர் கேட்பாங்க, நீங்கள் பேசினா 4 பேர் நம்புவாங்க, சொசைட்டியில் 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு பயந்து இருந்துக்கோங்க. அதை விட்டுட்டு நான் அக்கிரமம் தான் பண்ணுவேன், துன்மார்க்கன்னு அவன் போகிறான் நானும் போவேன், ஏன்னா அவன் என்ன மாதிரியே அவனும் பெரிய மனுஷனாக இருக்கான், அவனுக்கு அழிவு வரும், நமக்கு அழிவு வேணுமா? வேண்டாம்ல. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா உத்தமமான வழியில் யோபுவை போல நடந்தால் கண்டிப்பாக நன்றாக இருப்போம். அதை விட்டுட்டு துன்மார்க்கமாய் போனால் கர்த்தர் கொண்டல் காற்றை அனுப்பி அந்த துன்மார்க்கமான நபரை அழிக்கிறது போல கூட துணைக்கு போனால் துணைக்கு போகிறவர்களையும் அழிப்பார். அவருக்கு பாரபட்சமே கிடையாது. அவன் ஸ்தலத்திலேயே இருக்க மாட்டான், தூரமாக தள்ளி கொண்டு போயிடும் சொல்கிறாங்க. அவன் இருந்த ஸ்தலமே இருக்காது, தேடினாலும் காணாதே போயிடுவாங்க. நமக்கு ஏன் இந்த வழி? அந்த ஏழை நபர் தனக்குன்னு வச்ச ஒரே நன்மை இழந்து ஆண்டவர்கிட்ட போய் அழும்போது அவர் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அது எந்த அளவுக்கு அவருடைய உக்கிரத்தை கிளப்புன்னு நமக்கு தெரியாது. அதான் அவன் ஸ்தானமே இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள், துன்மார்க்கமான வழியில் போகாதீங்க. யோபுவை போல உண்மையும் உத்தமமும் உள்ள மனிதராய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி எல்லாம் நன்றாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்க வரைக்கும் நல்லா இருப்பீங்க. துன்மார்க்கமான வழியில் போனால் கண்டிப்பாக கொண்டல் காற்று வரும். இருந்த ஸ்தலம் கூட தெரியாமல் போயிடும். கர்த்தருக்கு பயந்து நல்ல வழியில் நடந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது இந்த மாதிரி துன்மார்க்கமான நபர் இருந்தால் அவனுக்கு கொண்டல் காற்று ஆயத்தமாயிட்டு அவன் சீக்கிரத்தில் அவன் ஸ்தலம் இல்லாமல்